தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் தற்போது மேலும் புதிய கட்டுப்பாடுகளை அரசு அறிவித்திருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். தற்போது தமிழகத்தில் வரும் 10ஆம் தேதி முதல் 24 வரை முழு ஊரடங்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழு விவரம் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழுவதும் முழு ஊரடங்கு என்பது பிறப்பிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தமிழகத்தில் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தும் நடவடிக்கையாகவே தவிர்க்க முடியாத காரணங்களின் காரணமாக இந்த ஊரடங்கு என்பது அமலில் இருக்கும். இந்த முழு ஊரடங்கு போது பல்வேறு விதமான தடை விதிக்கப்படுகிறது. அனுமதிக்கப்பட்ட அந்த சர்வதேச விமானங்கள் தடை விதிக்கப்படுகிறது. வெளிநாட்டிலிருந்து விமானங்கள் மூலமாகவோ ரயில் மூலமாகவோ பயணிகள் தொடர்ந்து வருவதற்கான அந்த தடையும் நீடிக்கிறது. இது போன்ற பல்வேறு விதமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தொடர்ந்து அமலில் இருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் எல்லாம் தடை விதிப்பதற்கான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படுகிறது. மளிகை, பலசரக்கு, காய்கறி, இறைச்சி, மீன் கடைகள் தவிர இதர கடைகள் அனைத்தும் திறக்க தடை விதிக்கப்படுகிறது. அனைத்து உணவகங்களிலும் இந்த பார்சல் மட்டும் அனுமதிக்கப்படும். தேநீர் கடைகள் நமக்கு 12 மணி வரை மட்டுமே செயல்பட அனுமதிக்கப்படும். இது போன்ற பல்வேறு விதமான தளர்வுகள் கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் முழு ஊரடங்கு என்பதும் அமுல்படுத்தப்படுகிறது. இறப்பு நிகழ்வுகளில், இறுதி ஊர்வலங்களில் 20 நபர்களுக்கு மேல் அனுமதி இல்லை என்ற உத்தரவும், மாநிலத்தின் அனைத்து பகுதியிலும் அழகு நிலையங்கள், முடித்திருத்தும் கடைகள் இவையெல்லாம் செயல்படுவதற்கான தடை விதிக்கப்படுகிறது. இது போன்ற பல்வேறு விதமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு என்பது அமலில் இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது காய்கறி விற்பனை செய்யக்கூடிய நடைபாதை காய்கறிகளில் 12 மணி வரை அனுமதிக்கப்படும். நியாய விலைக் கடைகளில் 8 மணி முதல் 12 மணி வரை செயல்படும். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், நோயுற்றவர்களுக்கு சேவை என்பது வழங்குவதற்கான நிறுவனங்கள் அடையாள அட்டை ஆவணங்கள் கொண்டு வர அனுமதிக்கப்படுகிறது. இது போன்ற பல்வேறு விதமான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு 24ஆம் தேதி வரை இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்படுகிறது. முழு ஊரடங்கு 10ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படுவதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் நிறுவனங்கள் தமக்கு தேவையான முன்னேற்பாடுகள் செய்து கொள்வதற்காக 8ஆம் தேதி சனிக்கிழமையும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரு தினங்களிலும் அனைத்து கடைகளும் நிறுவனங்களும் வழக்கம் போல் செயல்படும். அதற்காக காலை 8 மணி முதல் இரவு 9 மணி வரை இயங்க அனுமதிக்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் வருகிற 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்படுகிறது. இந்த முழு ஊரடங்கின் காரணமாக 8ஆம் தேதி 9ஆம் தேதி ஊரடங்கிலிருந்து விலக்கு கொடுக்கப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு இல்லை. அதே போல 9ஆம் தேதி காலை 6 மணி முதல் 9 மணி வரை கடைகள் திறந்திருக்கும். இதை பயன்படுத்தி மக்கள் பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு என்பது அமலில் இருக்கும். இதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. 24ஆம் தேதி வரை 2 வார காலங்களுக்கு முழு ஊரடங்கு என்பது அமலில் இருக்கக்கூடிய காரணத்தின் காரணமாக பல்வேறு விதமான தடுப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு, மாவட்ட ஆட்சித் தலைவர்கள், மருத்துவ நிபுணர் குழுவோடு ஆராய்ந்து இந்த உத்தரவை தற்போது பிறப்பிக்க இருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தளர்வுகள் மற்றும் இவர்களெல்லாம் தடை விதித்து தற்போது இந்த முழு ஊரடங்கு என்பது அமல்படுத்தப்படுகிறது. சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் கடைகள் என்பது 9 மணி வரை திறந்திருக்கும். பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்வதற்கான கால அவகாசம் என்பது 2 நாட்கள் கொடுக்கப்படுகிறது. இதை பயன்படுத்தி பொருட்கள் வாங்கும் பட்சத்தில் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு என்பது அமலில் இருக்கும் அப்படிங்கிறதா தமிழக அரசுடைய தற்போதைய தகவலாக இருக்கிறது. பாஸ்கர், இப்ப இந்த அத்தியாவசிய துறைகள் மட்டுமே இயங்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த மக்கள் சென்று வருவதற்காக இந்த பொது போக்குவரத்து ஏதேனும் அவர்களுக்காக தனியாக செயல்பட வாய்ப்பு இருக்கா? பாஸ்கர், இப்ப இந்த அத்தியாவசிய பணிகளுக்காக செல்லக்கூடிய மக்களுக்கு தனியாக பொது போக்குவரத்து ஏதேனும் செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? முழு ஊரடங்கு காலத்தில் எந்த விதமான அந்த பணிகள் என்பது இருக்காது. அரசு அலுவலகங்கள் இருக்காது. போக்குவரத்து வசதி செய்தது தனியார் அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனங்கள் தடை விதிக்கப்படுகிறது. அனைத்து வழிபாட்டு தலங்களும் பொதுமக்கள் வழிபாட்டுக்கு அனுமதி இல்லை. இது போன்ற பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய நிலையில இந்த உத்தரவு என்பது முழு ஊரடங்காக இருக்கிறது. இதன் காரணமாக எந்த விதமான அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள் எல்லாம் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் கூடுதல் தகவல். இதன் காரணமாக
அந்த 2 வார காலங்களில் டாஸ்மாக் கடைகள் எதுவுமே செயல்படாது. இந்த ஏற்கனவே பிறப்பித்த முழு உத்தரவு என்பது ரத்து செய்யப்படுகிறது. அந்த தளவுகள் என்பது ரத்து செய்யப்படுகிறது. 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு என்பது அமலில் இருக்கும். இதை பயன்படுத்துவதற்காகத்தான் 2 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படுகிறது. அதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் தற்போதைய தகவலாக உள்ளது.